எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழ் மோட்டார் சேனலுக்கு ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனுடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வந்து ஆயில் வந்து லீக் இருக்குது. பட் ஆயில் லீக் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கஸ்டமரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இந்த ஆயில் லீக்னால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 10 days பிஃபோர் தான் வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றிருக்காரு. இந்த 10 நாள்லையே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாகி இன்ஜின் வந்து ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு என்னன்ற டீட்டெயில்ஸும் தெரியலை. பட் வந்து லீக் எங்கேயோ இருக்குது அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல்ல இன்ஜின் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஆயிலோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 850 ml தான் வந்து ஆயிலே இருந்தது. ஸோ ஆயில் குவான்டிட்டி நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ எங்கனக்குள்ளெல்லாம் ஆயில் லீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாகவே வந்து ஒரு 3-4 இடங்களில் தான் வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கியர் ஷிஃப்டிங் ராடுக்கு சைடில் வரக்கூடிய போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கியர் ஷிஃப்டிங் ராடை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வரக்கூடிய கவரு, இந்த கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 3 இடத்துல வந்து போல்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். டாப்பு, பாட்டம், அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 போல்ட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கவரை வந்து வெளியில் எடுத்துடலாம். இதில் எங்களுக்கு ஒரு சிக்கலாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்டர் போல்ட் வந்து மழுங்கி இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து எடுத்துட்டோம். நம்ம சொன்ன 3 இடத்துல அடிக்கடி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டினுடைய சின்ன பல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயில் சீல் வந்து நிறையா வண்டியில் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை முதல்ல செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வரக்கூடிய அந்த 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வாசரையும் வந்து அழகாக அந்த கேப்பில் வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட்டாக அப்படியே உருவுறோம். ஸோ உருவிட்டு பார்த்தா ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே அந்த ஆயில் சீலுக்கு வந்து நம்ம இந்த கேஸ்கட் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அனபான் பேஸ்ட்டை போட்டு அப்பி அதுக்கப்புறமா இந்த ஆயில் சீலை போட்டு இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக எங்கேயோ வேலை பார்த்துருக்காங்க. அந்த வேலை பார்த்த இடத்துல இந்த அனபான் போட்டு அவர் அப்பயே லீக் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஆயில் சீல் பூசு தான் போட்டிருக்காரு. பட் எதுக்காக பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துலலாம் வந்து பேஸ்ட் வந்து வைக்க மாட்டாங்க. பட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து அந்த பழைய ஆயில் சீலை எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஆயில் சீல் வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பேக்கு செட்டாக இருக்குது. ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹110. இதில் டோட்டலாக வந்து 5 இடத்துல வரக்கூடிய அந்த ஆயில் சீல் ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பீஸை வந்து வாங்கிட்டோம். இது ஹீரோவோட ஜென்யூன் OE பார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு நம்மளோட புது ஆயில் சீலை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக ரவுண்டாக வச்சு உள்ளே தட்டி நீட்டாக வந்து இறக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீவியஸாக வந்து பேஸ்ட் வச்ச மாதிரி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது. இதிலலாம் வந்து பேஸ்ட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 2வது கீழே வரக்கூடிய கியர் ஷிஃப்டிங் ராடு, அதில் வரக்கூடிய அந்த ஓரிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. அதனால் சரி அதையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தான் செட்டு பேக்காக தானே வாங்கியிருக்கோம். அதில் வந்து 5 பீஸ் வருது இல்லையா, ஸோ அந்த பேக்கோட தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் இதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வரக்கூடிய புது ஓரிங்கை போட்டு இறக்கிட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி சென்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து லைட்டாக 2-3 தட்டு தட்டி கரெக்டாக சீட் பண்ணியாச்சு. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாகவே வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கு பார்க்குறது தான் நல்லது. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸில் பார்க்குற மாதிரி உடனே பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணலை. அப்படியே டேரெக்டாக எடுத்து பிரித்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கலட்டின அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை போட்டு அதே மாதிரி கரெக்டாக வாசரை உள்ளே போட்டு போல்ட் 2யும் போட்டு கரெக்டாக வந்து டைட் வச்சுட்டோம். இப்போ அடுத்து நான் ஒரு பாதையை க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த பாதையை வந்து சில பேர் வந்து அடைச்சி விட்ருவாங்க. பட் ஆக்சுவலாக அது க்ளீனாக தான் இருக்கணும். இப்போ மழை தண்ணி பெய்யுது அப்படின்னா, நம்ம மழை பெய்யும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய சின்ன கப்பு கேப் வழியாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு மழை தண்ணி இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இறங்கக்கூடிய தண்ணி போகிறதுக்கு தான் அந்த கீழே வந்து கேப் வந்து விட்டுருக்காங்க. அந்த கேப்பை போட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஃபுல்லாக போட்டு அடைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு போல்ட்டு மழுங்கிடுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த போல்ட்டையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து 3 போல்ட்டையுமே போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கலட்டின கியர் ஷிஃப்டிங் ராடை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கும் வந்துருந்துச்சு, இதை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் ஷேரை தட்டி விடுங்க.